Consider the following statements. Statement 1. All booklets are manuals. Statement 2. All manuals are catalogs. If statement 1 and 2 are true, which one of the following conclusions can be conclusively drawn? ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூன்னு சொல்லிட்டாங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு செட் தியரி தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம எப்படி ஒரு டயக்ராமாக ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஆல் புக்லெட்ஸ் ஆர் மேனுவல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆல் புக்லெட்ஸ் ஆர் மேனுவல்ஸ் அப்படின்னா புக்லெட்ஸுங்கிறது மேனுவல்ஸ்குள்ளே இருக்குது. அதாவது இதுதான் புக்லெட்ஸ் அப்படிங்கிற செட்டு. ஆல் புக்லெட்ஸ் ஆர் மேனுவல்ஸ். அது ஆல் புக்லெட்ஸ் ஆர் மேனுவல்ஸ். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? ஸ்டேட்மெண்ட் 2. ஆல் மேனுவல்ஸ் ஆர் கேட்லாகஸ். இதுதான் மேனுவல்ஸு. ஆல் மேனுவல்ஸ் ஆர் கேட்லாகஸ். மேனுவல்ஸோட சூப்பர் செட்டு தான் கேட்லாகஸ். சி. இப்போ இது ஃபிகர்லேருந்து நம்ம எந்த ஆன்சர் ஒவ்வொன்று பார்க்கலாம். ஆல் மேனுவல்ஸ் ஆர் புக்லெட்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல் மேனுவல்ஸ் ஆர் புக்லெட்ஸா? இல்லை. சம் மேனுவல்ஸ் ஆர் நாட் புக்லெட்ஸ். இப்போ இதுவும் அல்ல. அடுத்து ஆல் கேட்டலாக்ஸ் ஆர் புக்லெட்ஸ். ஆல் கேட்டலாக்ஸ் ஆர் புக்லெட்ஸா? இல்லை. சம் கேட்டலாக்ஸ் மட்டும்தான் புக்லெட்ஸு. இதுவும் அல்ல. ஆல் புக்லெட்ஸ் ஆர் கேட்டலாக்ஸ். ஆல் புக்லெட்ஸ் வந்து கேட்டலாக்ஸா? இல்லை. புக்லெட்டுங்கிறது கேட்டலாகோட ஒரு சப்செட்டு தான். இதுவும் அல்ல. சரி, எல்லா புக்லெட்டுமே கேட்டலாக் தான். இந்த புக்லெட்டு வந்து ஆல் புக்லெட்டு ஃபுல்லாகவே கேட்டலாக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஆல் புக்லெட்ஸ் ஆர் கேட்டலாக்ஸ். இது கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். ஆல் கேட்டலாக்ஸ் ஆர் மேனுவல்ஸ். எல்லா கேட்டலாக்ஸுமே மேனுவல்ஸா? இல்லை. சம் கேட்டலாக்ஸ் ஆர் நாட் மேனுவல்ஸ். இதுவும் ராங்கு. அப்போ கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆன்சர். ஆல் புக்லெட்ஸ் ஆர் கேட்டலாக்ஸ்.